அனைவருக்கும் வணக்கம். அவசரமா அழைச்சிருக்கோம். எல்லாரும் வந்ததுக்கு ஃபர்ஸ்ட் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது இந்த அவசர அழைப்பு என்னன்னா, ஆ நேத்து திருப்பதி பிரஸ் நிறுவனத்துக்கும், பேஸ்மெண்ட் ஃபைனான்ஸ் கம்பெனிக்கும் இடையிலான காசோலை செக் மோசடி வழக்கு சம்மந்தமா, தீர்ப்பு சம்மந்தமா ஒரு கேஸ் வந்திருக்கு. அதுக்கான ஜட்ஜ்மெண்ட் குடுத்துருக்காங்க. அந்த தீர்ப்பு சம்மந்தமா லிங்குசாமியும், போஸும் கைதுங்கிற மாதிரி சொல்லி ஊடகங்கள்லாம் செய்தி வந்திருக்கு. அந்த செய்தி சம்பந்தமா எங்க சீனியர் லாயர் பிரகாஷ் சார் அது விளக்கம் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் உங்க அவசர அழைப்பை கொடுத்துருக்கோம். அவங்க பேசுவாங்க. அந்த கேஸ் சம்பந்தமா பிரகாஷ் சார் உங்களுக்கு டீட்டெயில் சொல்லுவாங்க. பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கு பேஸ்மெண்ட் நிறுவனம் திருப்பதி பிரதர்ஸ் நிறுவனத்தின் மேல மாற்றுமுறை ஆவண சட்டத்தின் கீழ் ஒரு வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க. 2018 அந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு ஒரு 8 வருஷமா நடந்து தீர்ப்பு வந்திருக்கு. நேற்று 19/12/2025 அன்னைக்கு 19வது மாநகர குற்றவியல் நடுவர் அவர்கள் ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. இந்த வழக்கில் திருப்பதி பிரதர்சர் மற்றும் இயக்குனர் லிங்குசாமி, சந்திரபோஸ் இவங்க எல்லாம் இந்த வழக்கில் முன்வைக்கிற வாதம் என்னன்னா, இந்த பேஸ்மெண்ட் நிறுவனத்திற்கும், அதாவது ஒரு ஃபினான்ஸ் கம்பெனிக்கும், திருப்பதி பிரதர்ஸ் நிறுவனத்திற்கும் எந்த குடுக்கல் வாங்கலும் இல்லை அப்படிங்கிறது தான் பிரதான வாதமாக, அவங்களோட எதிர்வாதமாக இருந்தது. அந்த வழக்கில் இவங்க எக்காலகட்டத்திலையும் அவங்க கிட்ட இருந்து பணம் வாங்கலை, அந்த பணத்துக்காக எந்த காசோலையும் இவர்களால் அவங்களுக்கு கொடுக்கப்படலைன்றது தான் பிரதான வாதமாக இருந்தது. இந்த வழக்கு நேற்று தீர்ப்பு வந்திருக்கு. அவர்களுக்கு எதிராக தீர்ப்பு வந்திருக்கு. அந்த தீர்ப்புக்கு மேலே, அதாவது மேல்முறையீடு, இது விசாரணை நீதிமன்றம்ன்றதுனால மேல்முறையீடு செய்வதற்காக ஒரு 30 நாள் கால அவகாசம் கொடுத்துருக்காங்க. அதன்படி அந்த 30 நாளுக்குள்ள நாங்கள் மேல்முறையீடு செய்து அந்த வழக்கு சட்டத்தின்படி எதிர்கொள்வோம் என்பதுதான் எங்கள் தரப்பு விஷயமா இருக்கு. மேலும் நேற்று அந்த நீதிமன்றம் இயக்குனர் லிங்குசாமி அவர்களுக்கும் அவருடைய தம்பி சந்திரபோஸ் அவர்களுக்கும் பிடியாணை, அதாவது கைது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதா ஒரு தவறான தகவல் சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கில் அப்படி எந்த கைது உத்தரவும் பிறப்பிக்கப்படலைன்ற